காதலும் இருக்குண்ணே படத்தில், காதலும் இருக்கு. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே. ஆக்ஷன் இருக்கு, ஜானரா சொன்னா காதல் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜாஸ்தி லாபம் எடுத்துலாம் நீங்க எடுத்துட்டீங்களா ப்ரொடியூசரா? ஆனால் லாபங்கிறது வந்து நான் அதை எல்லாத்தையும் தாண்டினேன். நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு. எனக்கு வந்து ஆர்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்கிறது ரொம்ப ஆசைண்ணே. லாபத்துக்காக பண்ணணும்னா இது மிகப்பெரிய ரிஸ்க்குண்ணே. இந்த படம் என்னோட எல்லா ஃபார்மேட்ல இருந்தும் உடச்சி ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஒரு கடைசி ஒரு உலகப் போர் ஆரம்பிச்சா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் படம். பிடிச்சி பண்ணுற எல்லா விஷயம் ரொம்ப ஈஸியாக இருக்குண்ணே. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கண்ணே. ஸோ ஒருத்தரை வந்து எத்தனை படிச்சிருக்காங்கிறத வச்சு அவங்கள நம்ம திறமையை எடை போட முடியாது. அனைவருக்கும் வாய்ப்புண்டு. நான் உங்க படங்கள்ல வந்து காதல் போர் நல்லா இருக்கும். இந்த படத்துல அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்குது? காதலும் இருக்குண்ணே படத்தில், காதலும் இருக்கு. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே. ஆக்ஷன் இருக்கு, ஜானரா சொன்னால் காதல் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் வந்து படம் வந்து கொஞ்சம் டீப்பான ஒரு மீனிங் இருக்க ஒரு அட்டம்ப்டாக எடுத்திருக்கோண்ணே. ஸோ நாங்களும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம் இதை ரசிகர்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கங்கிறது. லவ்வும் இருக்குண்ணே. படங்களில் மொத்தம் 9 பாட்டு இருக்குண்ணே. ஆனால் படத்தில் எந்த பாட்டும் எல்லாமே பேக்ரவுண்ட் ட்ராக்காக தான் வருது. படத்தில் எதுவுமே பாடல்களாக வரதில்லை. பட் ஆனால் படத்தில் 9 பாட்டு இருக்குது. ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான் எங்கள் கிட்ட இருந்து. ஏன்னா நாங்கள் பொதுவாக என் படத்தில் நிறைய பாடல்கள் இருக்கும். ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான். மாதிரி சுந்தர் சி சார் எப்போதும் உங்கள் படங்களை அதிகம் அவர் தயாரிப்பார். இந்த படத்தை நீங்களே தயாரிக்க காரணம், ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வர காரணம் என்ன? ஏன்னா இதில் ஜாஸ்தி லாபம் எடுத்துலாம் நீங்கள் எடுத்துட்டீங்களா ப்ரொடியூசரா? ஆனால் லாபங்கிறது வந்து நான் அதை எல்லாத்தையும் தாண்டினேன். நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு. எனக்கு வந்து ஆர்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்கிறது ரொம்ப ஆசைண்ணே. என்னோட ஆர்ட்டை எப்போ நான் இருக்கிறதுலே ஃப்ரீயாக பண்ண முடியும் அப்படின்னா வந்து நானே அதை க்ரியேட் பண்ணி நானே. ஏன்னா வந்து இப்போ ஒரு ப்ரொடியூசர்னால் அவருக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கலாம். எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, அதுக்குள்ளே படம் எடுக்கணும், அந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு டைரக்டர்னா அவருக்கு ஒரு தாட் இருக்கும், நான் இதுக்கு தான் செட் ஆவேன்னு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நாங்களே பண்ணுறப்ப நாங்கள் எங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையை எங்கள் ரசிகர்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற கருத்தை எந்த ஃபில்டரும் இல்லாமல் கொடுக்க முடியுதுன்னு. ஸோ அதனால் வந்துட்டு இதை லாபத்துக்காக பண்ணணும்னா இது மிகப்பெரிய ரிஸ்க்குண்ணே. இந்த படம் என்னோட எல்லா ஃபார்மேட்டில் இருந்தும் உடச்சி ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அப்படி பார்த்தா அதுக்கான இது இல்லைண்ணே. நாங்கள் வந்து அதான் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டோன்னே. இதிலேருந்து வந்தால் அடுத்து திரும்பவும் படம் எடுப்போனே, அந்த மாதிரி இதில் தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நீங்கள் எங்களை இங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்க எல்லோரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் வளர்ந்துட்டுருக்கோம். எங்களால் ஒரு படத்தை எடுக்க முடியுங்கிற அளவுக்கு பொருள் சேர்ந்த உடனே அதை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டோன்னே. அண்ணன் தான் முதல் ஆசீர்வாதம் பண்ணார் எங்களுக்கு, எடுறா தம்பி அப்படின்னு. ஸோ வந்து என்னை எப்படி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பொடி பையனாக வந்தப்போ வந்து பாட்டு பண்ணிடுவியாடா, சரணம் பல்லவினா என்னன்னு தெரியுமாங்கிற மாதிரி இனி வரைக்கும் அண்ணன் கரெக்டாக பண்ணிவிடு, ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கார். ஸோ அண்ணனோட வாழ்த்து என்றைக்குமே எனக்கு இருக்குண்ணே. என் பசங்களோட நட்பு இருக்குது, எனக்குள்ள நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து தொடர்ந்து ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு பிரம்மாண்டமான படங்களை நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குண்ணே. அதுக்கு இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையுங்கிறத நாங்கள் நம்புகிறோண்ணே. இதை வந்து 20ஆம் தேதி மக்கள் தேட்டரில் பார்க்கும் பொழுது அதில் ரிசல்ட் தெரிஞ்சிடனே. அதுக்கு நாங்களும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோண்ணே. அண்ட் தொடர்ந்துண்ணே உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். அதே மாதிரி நீங்கள் கோயம்புத்தூர்காரரு, ஆனால் மவுண்ட் ரோடில் குண்டு வைக்கணும்னு ஏன் அவ்வளோ பார்த்தா வந்தோன்னே ட்ரெய்லரு டப்பு புண்ணு மவுண்ட் ரோடே பிளாஸ்ட் பண்ணுறீங்களே, என்ன நோக்கம் அது? ஆனால் ஒரு போர் நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதான் படத்துடைய கதைண்ணே. ஸோ ஒரு கடைசி ஒரு உலகப் போர் ஆரம்பித்தா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் படம். ஸோ இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே. அது பார்க்குறப்ப அதோட சுவாரஸ்யம் இன்னும் நல்லாயிருக்கும். படம் வந்தோடனே இது எல்லாமே டோட்டலாக புரிஞ்சிடும்ண்ணே. சார், படத்தை நீங்கள் தான் ஓனாக ரிலீஸ் பண்ணுறீங்களா? ஆமாண்ணே. டென்த் கோட்டாவும் சிம்பா ப்ரொடக்ஷன்ஸும் அவங்க ஓவர்சீஸ் வாங்குறதுக்காக வந்தாங்கண்ணே. படம் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ தமிழ்நாடு தேட்டருக்குலாம் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அண்டு சேட்டலைட் டிஜிட்டல்லாம் முடிஞ்சுதுண்ணே. ஸோ எங்களால் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சு ரிலீஸ் பண்ணுறோண்ணே. இப்போ நாங்கள் தானே பண்ணுறோம் எல்லாமே. சார், இப்போ நீங்கள் இசையமைச்சது ஈஸியாக இருந்ததா, டைரக்ட் பண்ணது ஈஸியாக இருந்ததா, படம் எடுக்கிறது ஈஸியாக இருந்ததா? எல்லாமே ஈஸியாக தானே இருக்குது. உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால பிடிச்சி பண்ணுற எல்லா விஷயம் ரொம்ப ஈஸியாக இருக்குண்ணே. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கண்ணே. அடுத்தது என்ன, அரசியலுக்கு வர போகிறீங்களா? இல்லைண்ணே, நான் ஒரு கலைஞன். நான் வந்து ஏன் வந்து இப்போ படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா அதுக்கான பதில் தான் சொன்னேன். என்னோட கலையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ ஃபில்டர்ஸ் கம்மியாக முடியுமோ, நான் நினச்சதை என்னால் கொண்டு போய் சேர்க்க முடிய இந்த நிறுவனம் எனக்கு உதவியாக இருக்குண்ணே. அது போக இந்த நிறுவனம் மூலமாக கிட்டத்தட்ட நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 2 பேர் வந்தோண்ணே. 2 பேர் ஆரம்பித்தோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 110 பேர் பக்கத்தில் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோண்ணே. ஸோ அதனால்
இது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் பசங்க அன்றைக்கெலாம் என் கூட இருந்த பசங்க நாங்கள் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக இருந்தப்போ நிறைய பேர் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாமல், இன்ஃபேக்ட் நாங்களே அண்ணனை பார்க்கலன்னா எப்படி சஸ்டெயின் பண்ணியிருப்போம் தெரில. நாங்கள் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இன்னைக்கு மார்க்கெட் இருக்குது, அன்றைக்கி அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த இடத்துல 2 பசங்க கனவோடு வந்திருக்கோம். அந்த டைமில் எங்கள் கூட இருந்த பசங்களெல்லாம் எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்க முடியல. இன்றைக்கி இந்த ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக எங்கள் கூட ட்ராவல் பண்ண எல்லா பசங்களும், கிட்டத்தட்ட ஹட்சன் எங்கள் கோ டைரக்டர், அவர் தான் டைரக்ஷன் டீம் ஃபுல்லாக அவர் தான் ஹெட் பண்ணுவார். ஸோ எங்களோட சிஸ்டமே கொஞ்சம் வேறு மாதிரி, இப்போ பொதுவான சினிமா சிஸ்டமாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு க்ளீனாக ஒரு கம்பெனி ஃபார்மேட்டில் நடத்திட்டு இருக்கோம். ஸோ ஹட்சன் தான் ஹெட் பண்ணுறாரு. ஹட்சன் வந்து எனக்கு 12 வருஷமாக தெரியும். அவர் ஒரு இண்டிபெண்ட் பிபாய், அவர் அதாவது பிரேக் டான்சர், பிபாய், ஒரு கொரியோகிராஃபர், அவர் டான்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருந்தார். இந்த படம் ஆரம்பித்து ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தோன்னே வாங்க படம் ஆரம்பிச்சிட்டேன் வாங்கன்னு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே, அஜய் வந்து சிஏ, அவன் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த நண்பர்கள் எங்கெங்கெல்லாம் ஜேபி வந்து ஃபேன் கிளப் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மூலமாக வந்தான். ஸோ இப்படி எங்கெங்கே யாரை பார்த்தனோ அந்த நண்பர்களுக்கெல்லாம் ஒரு இடம் கொடுக்க இந்த நிறுவனம் எனக்கு உதவியாக இருக்குண்ணே. அவ்வளோதான் இதில் விஷயம். இல்லை இதில் இன்னொன்று, படிப்பு முக்கியம் தான். நீங்கள் சொன்னது எல்லாம் படித்தவங்க தான். ஆனால் சினிமாவை நோக்கி வரவங்க முக்கால்வாசி பேர் படிப்பு இல்லாதவங்க தான் வராங்க. ஸோ அந்த மாதிரி படிப்பு இல்லாமல் வந்தாலும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆனால் படிப்புங்கிறது வந்து நம்ம குழப்பிக்க வேணாம், ரொம்ப சிம்பிள். திறமை இருக்கிற பொழுது எல்லாருக்குமே இது படிப்புங்கிறது வந்து டிகிரியோ அது கிடையாது. படிப்புங்கிறது நம்ம கற்றுக்கொள்ளும் எல்லா விஷயங்களும் தான். ஸோ வந்து படிப்பு நம்மளை பண்படுத்தும். ஸோ ஒருத்தரை வந்து எத்தனை படிச்சிருக்காங்கங்கிறத வச்சு அவங்கள நம்ம திறமையை எடை போட முடியாது. அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, படிச்சுட்டா அது பின்னாடி இருக்கிற டெர்மினாலஜியும் அதோட பேசிக்கும், அதை எப்படி அந்த ப்ராசஸும் நம்ம கற்றுப்போம். ஸோ அப்படி கற்றுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலையுமே கை கட்டியோ தலை குனிந்தோ அவுட் ஆஃப் த வே போய் எதுவும் பண்ண தேவையில்லை. தலை நிமிர்ந்து இருக்கலாம். இப்போ எனக்கு இது தோத்துச்சுன்னா நான் காலேஜில் போய் ப்ரொஃபஸராக, இது எனக்கு இந்த சினிமா கெரியரே இப்போ எனக்கு இது சரி இதெல்லாம் நான் காலேஜில் ப்ரொஃபஸராக போவேன். எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. என்கிட்ட என் படிப்பு இருக்குது, அது எனக்கு என்றைக்குமே நம்பிக்கை கொடுக்கும். நான் தலை நிமிர்ந்தே இருப்பேங்கிற தன்னம்பிக்கை என் படிப்பு எனக்கு கொடுக்குது. அதனால எல்லாரும் படிங்கன்னு என்னோடய ரசிகர்களுக்கு தொடர்ந்து அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான் அதில் விஷயம்.